நான்வெஜ் சமையல் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற இந்த காடை கிரேவியில் நல்ல மசாலா மணமும் கிராமத்து சுவையும் நிறைஞ்சிருக்கும். இந்த மாதிரி ஒரு கிரேவி ரெடி பண்ணி சோறுக்கு வச்சு சாப்பிடும்போது அப்பப்போ அப்படி ஒரு டேஸ்ட்டு. உடம்புக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்து கொடுக்கக்கூடிய இந்த காடை கிரேவியை செய்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. வணக்கம். நீங்கள் நான்வெஜ் சமையல் என்ன பார்க்க போகிறோம்னா காடை கிரேவி சூப்பராக நம்ம வீட்டில் எப்படி டேஸ்ட்டாக பண்ணாலும் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம அந்த ஒரு கடாயை எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அடுப்பை தச்சாச்சு சூடாகிட்டு நம்ம சமையல் எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூனு சேர்த்துக்குவோம். அப்படியே எண்ணெய் சூடாகி வரட்டும். இந்த இடத்துல கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூனு, அதாவது நம்ம பட்டை கிராம்பு இதெல்லாம் சேர்ப்போம்ல, அதுக்கு பதிலாக நம்ம 1/2 டீஸ்பூனு மசாலாவே நம்ம சேர்த்துக்கலாம். கரம் மசாலா சேர்த்துக்கலாம். எண்ணெயில் லேசாக பொரிஞ்சு வந்துக்கிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் நம்ம இங்கே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கோம். இந்த காடை கிரேவிக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் சூப்பராக இருக்கும், அதனால் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த எண்ணெயிலேயும் அந்த கரம் மசாலாவிலையும் நல்லா வதங்கியிருக்கும். எதுக்காக நம்ம கரம் மசாலாவை முதல் சேர்த்துருக்கோம்னா, அந்த கரம் மசாலா அந்த எண்ணெயில் சேர்ந்து நல்ல ஃப்ளேவர் நல்லா இறங்கிடும். அதேமாரி இஞ்சி பூண்டும் நல்ல ஃப்ளேவர் இறங்கிடும். நம்ம காடை கிரேவி செம்மையான டேஸ்ட்டில் இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எண்ணெயில் சேர்த்து ஒரு 1 நிமிஷம் நல்லா வதங்கிடணும். பெரிய வெங்காயத்தை நல்லா நீள வாக்கில் வெட்டி வச்சுருக்கோம். ஒரு 1/4 கிலோ வெட்டி வச்சுருக்கோம். அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். நம்ம தொக்கு நிறையா, அதாவது கிரேவி நிறையா வேணுன்றதுக்காக நம்ம ஒரு 250 கிராம் சேர்த்துருக்கோம். அப்படின்னா தான் நமக்கு கிரேவி நல்லா நிறையா கிடைக்கும். அதுக்காக இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த எண்ணெயிலேயே இந்த வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. உப்பு ஒரு 1/2 டீஸ்பூனு சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ஒரு 2 கொத்தை உருவிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா பாதிக்கு மேலே நல்லா வதங்கிடுச்சு. பார்த்தீங்கன்னா நல்லா சுதிஞ்சிருச்சு. இந்த அளவுக்கு சுதிஞ்ச உடனே நம்ம புதினா ஒரு கைப்பிடி அளவு 5 விரல் அளவு புதினா தலையை கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். மல்லித்தலை அதே அளவு கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தோடு சேர்த்து புதினாவும் மல்லியும் நல்லா வதங்கி வரட்டும். புதினா மல்லி வதங்கின உடனே ஒரு 150 கிராம் தக்காளி எடுத்து நல்லா நீட்ட வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம். நல்லா பழுத்த தக்காளி அதை உள்ளே சேர்த்துக்கலாம். வச்சுட்டு இப்போ வெங்காயம் தக்காளியுமே நல்லா மசிஞ்சு நல்லா நைஸாக தொக்கு மாதிரி வரட்டும். நல்லா கலந்து விட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ சட்டியில் அடி பிடிச்சிருக்குன்னு நினைக்க வேண்டாம். இப்போ நம்ம தக்காளி சேர்த்த உடனே தக்காளி இருக்கக்கூடிய ஜூஸ் இறங்கினோடனே நமக்கு எல்லாமே அது வந்துடும், தன்னால் நம்ம கிரேவியோடு சேர்ந்துடும். இப்போ தக்காளி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. 5 நிமிஷத்தில் நமக்கு சூப்பராக எல்லாம் வதங்கி பார்த்தீங்கன்னா அடி பிடிக்காத அளவுக்கு சூப்பராக அந்த கிரேவி ரெடியாகி வந்துக்கிட்டு இருக்குது. இந்த அளவுக்கு ரெடி ஆன உடனே இப்போ இதுக்கு தேவையான மசாலா நம்ம சேர்க்க போகிறோம். ஒரு 1/4 டீஸ்பூனு மஞ்சள் தூள், ஜீரகத்தூள் 1 டீஸ்பூனு, மல்லித்தூள் 2 டீஸ்பூனு, தனி மிளகாத்தூள் 1 டீஸ்பூனு, காரத்துக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூனு. மசாலா சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டோட அந்த மசாலாவையும் நல்லா பிரட்டி விடுங்க. இப்போ இந்த இடத்துல தயிர் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மசாலாவோட நல்லா கலந்து விடுங்க. இப்போ நம்ம தயிரை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ 100 ml தண்ணி சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ நம்ம 100 ml தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா சூப்பரான ஒரு கெட்டியான கிரேவி இந்த அளவுக்கு வந்த உடனே இன்றைக்கி காடை தான் எடுத்துருக்கோம். காடையை நல்லா சுத்தம் பண்ணி வாங்கிட்டோம். காடை பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீனாக சுத்தம் பண்ணி நல்லா 2-3 தடவை கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இந்த காடையை நீங்கள் கட் பண்ணி போடனாலும் போடலாம். ரொம்ப கட் பண்ணி போட்டால் சின்ன சின்ன பீஸாக இருக்கும். அதனால் நம்ம முழுசாகவேவும் இந்த மசாலாவில் அந்த காடையை எடுத்து வச்சிடுறோம். இப்போ நம்ம மசாலாவில் 4 காடையை சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுட்டோம். பிரட்டி விட்டுட்டு இப்போ நமக்கு காடை நல்லா வெந்து வரணும். அதுக்காக ஒரு 100 ml தண்ணி சேர்த்துக்குவோம். தண்ணி சேர்த்துட்டு மசாலாவோடு நல்லா கலந்து விடுங்க. இப்போ மீடியமான ஹீட்டில் வச்சு நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம காடையெல்லாம் மசாலாவில் சேர்த்துட்டு 10 நிமிஷம் ஆச்சு. நல்லா மூடி போட்டு அந்த காடை நல்லா வெந்து சுருங்கி வந்துக்கிட்டு இருக்கு. அடுப்பு மீடியத்தில் வச்சா தான் நமக்கு சரியாக இருக்கும். நல்லா ஒன்று போல் வெந்து வரும். இப்போ நம்ம அப்பப்போ இடையில விரட்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. நான் முழு காடையாக சேர்த்துருக்கேன். நீங்கள் 2 பிச்சுட்டு கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம காடையை மசாலாவில் சேர்த்து 20 நிமிஷம் சூப்பராக காடை பார்த்தீங்கன்னா நல்லா பஞ்சு மாதிரி நல்லா ரெடியாக வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா ரெடி ஆன உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். காடை நல்லா சூப்பராக பஞ்சு போல் அந்த மசாலாவோட நல்லா சாப்பிடும்போது சூப்பராக இருக்கு. இதே மெத்தடில் நீங்களும் ஒரு சூப்பரான ஒரு காடை கிரேவி வச்சு சாப்பிட்டு பாருங்க எப்படி இருந்துன்றதை நம்மளால சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.